இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இரக்கத்தின் ஊற்று தியான இல்லத்தின் சாட்சிகள். சகோதரி விஜயா சொல்கிறாங்க, எனது பேரன் பாதியில் படிப்பை நிறுத்திவிட்டு கடலுக்கு சென்று விட்டான். சில நண்பர்களோடு சேர்ந்து மிகவும் ஊதாரியாகிவிட்டான். இதனால் எங்கள் குடும்பத்தில் மிகவும் சோதனையாக இருந்தது. நான் தொடர்ந்து புதன்கிழமை நடக்கும் இரக்கத்தின் ஊற்று தியானத்தில் கலந்து கொண்டு என் பேரனுக்காக கண்ணீரோடு ஜெபம் செய்தேன். அவன் மனம் திரும்பி நல்ல மகனாக மாற வேண்டுமென்று தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருந்தேன். என் பேரனிடம் கடலுக்கு போக வேண்டுமே என்று கேட்டேன். அவன் சொன்னான், நான் கடலுக்கு போக மாட்டேன், நான் படிக்கப் போகிறேன் என்று சொன்னான். புதன்கிழமை அன்றே என் மகள் காலேஜில் பணம் கட்டிவிட்டாள். நாளைக்கு காலேஜில் சேரப்போகிறான். நான் உங்களை அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண பண்ணுவேன் என்று இறைவார்த்தைக்கிணங்க தொட்டு சுகம் தந்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே, நன்றி. சகோதரி அருள் ராணி சொல்றாங்க, என்னுடைய மகளின் திருமணத்தை நல்லபடியாக நடத்தி அவளுக்கு நல்ல ஒரு அழகான பெண் குழந்தை செல்வத்தையும் கொடுத்தேன். தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே, நன்றி. சகோதரி அருள் ராணி ரெண்டாவது சாட்சி சொல்றாங்க, என் மகனை வெளியே படிக்கச் செய்து தேர்வில் வெற்றி பெற செய்ததற்காகவும் நல்ல ஒரு வீட்டை கட்டி தந்ததற்காகவும் ஆண்டவருக்கு நன்றி. ஆண்டவர் வீட்டை கட்டவில்லை எனில் அதை கட்டுவோரின் உழைப்பு வீணாகும் என்று இறைவார்த்தைக்கிணங்க நல்ல ஒரு வீட்டை கட்டித்தந்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே, நன்றி. சகோதரி மெல்பா சொல்றாங்க, என் கணவர் பபிஸ்டன் 6 பேருடன் சேர்ந்து சனிக்கிழமை என்று கடலுக்கு சென்றார். அன்று அதிகமான காற்றின் வேகம் கடலில். தொழிலை முடித்துவிட்டு கரைக்கு திரும்பும் வேளையில் படகை ஒருபுறமாக புரட்டி மீன் மற்றும் ஒரு நபர் அவருடன் சேர்த்து சில வலைகளும் கடலில் சென்று விட்டன. கடலில் விழுந்த நபருக்கு நீச்சல் தெரிந்ததால் காப்பாற்ற முடிந்தது. 30 வருட மீன்பாட்டு தொழிலில் இப்படி ஒரு ஆபத்தை சந்தித்ததில்லை என்று என் கணவர் கூறினார். அஞ்சாதே, திகையாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று இறைவார்த்தைக்கிணங்க அழிவின் படிகுடியில் இன்று தூக்கி எடுத்தேன். தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே, நன்றி. சகோதரி டாப்னி சொல்றாங்க, எனது கணவர் எடின் சனிக்கிழமை அன்று கடலுக்கு சென்றார். அன்று அதிகமான காற்றின் வேகம் கடலில் இருந்தது. தொழிலை முடித்துவிட்டு கரைக்கு திரும்புகையில் படகு புரண்டு கீழே எனது கணவரை தள்ளிவிட்டது. எனது கணவருக்கு கையில் மட்டும் சில காயத்துடன், எனது கணவரை என் ஏசப்பா திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரே என்று இறைவார்த்தைக்கிணங்க என் கணவரை காப்பாற்றி தந்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே, நன்றி. சகோதரி கிறிஸ்பின் சொல்றாங்க, தூத்துக்குடியிலிருந்து எனது மகன் லாய்டு 6 மாதம் கழித்து கப்பல் ஏறச் செய்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே, நன்றி. சகோதரி சுந்தரி சொல்றாங்க, எனக்கு கல்லடிப்பு நோயினால் 1.5 மாதம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்போது அறுவை சிகிச்சை பண்ணிவிட்டேன். மருத்துவர்க்கெல்லாம் மேலான மருத்துவர் என்னை தொட்டு சுகம் தந்த கிருபைக்காக கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே, நன்றி. சகோதரி ஜுஜிதா சொல்றாங்க, எனது மகன் கப்பல் ஏறி 1 வருடம் ஆகிறது. 2 நபரிடம் பணம் கட்டினோம். ஒரு நபரிடம் 2.5 லட்சமும் மற்றொரு நபரிடம் 3 லட்சமும் கொடுத்தோம். கப்பல் ஏறவில்லை. பிறகு என் மகனை ப்ரீ சான்ஸில் கப்பல் ஏற்றிவிட்டார். என்னிடம் மன்றாடு, நான் உனக்கு செவிசாய்ப்பேன் என்ற இறைவார்த்தைக்கிணங்க என் மகனை எடுத்து பயன்படுத்தி என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே, நன்றி. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. உயிர்வாழ உணவளிப்போம். இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லத்திலிருந்து பிள்ளைகளால் கைவிடப்பட்ட வயதான அப்பா அம்மாக்கள் 100 பேருக்கு தினமும் அவர்கள் இருக்கும் இடங்களுக்கு உணவு கொண்டு போய் கொடுக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, உங்கள் பிறந்தநாள், திருமண நாள், உங்கள் இல்ல வைபவங்கள், இறந்தவர் நினைவாக நீங்கள் உணவளித்து உதவி செய்யலாம். உங்கள் அன்பு கரத்தை நீட்டுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்கள் முகவரி இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லம், புன்னைக்காயல், தூத்துக்குடி மாவட்டம். அலைபேசி எண் 984941182001. கடவுள்
உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.